வணக்கம். இன்னைக்கு திண்ணையில நம்ம பார்க்க போறது பனை வெல்லம் சேர்த்து, அதாவது கருப்பட்டி சேர்த்து பிடி கொழுக்கட்டை பண்ண போறோம். இப்போ இந்த மாதிரி கொழுக்கட்டை பண்றதுக்கு நான் வந்து 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, சாதாரணமா கடையில வாங்கின அரிசி மாவு, அதாவது இடியப்பம் பண்றதுக்குரிய மாவு நான் எடுத்திருக்கேன். இந்த அரிசி மாவோட நம்ம நல்லா செவக்க வறுத்து வச்சிருக்கிற பாசி பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததா நாம வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி, இந்த 2 பொடிகளையும் சேர்த்துக்கணும். இதுக்கப்புறம் நாம வந்து கொஞ்சமா உப்பு, அடுத்ததா 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கணும். நெய் போடும்போது கொழுக்கட்டை நல்லா சாஃப்டா வரும். இதெல்லாம் சேர்த்து இப்ப நம்ம கலந்துட்டு தேங்காய் ஒரு 1/4 கப் போடணும். அந்த தேங்காயும் சேர்த்த பிறகு நாம வந்து இந்த நெய், தேங்காய், மற்ற பொருட்கள் எல்லாமே நல்லா மாவோட கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா ட்ரையா எல்லா பொருளும் கலக்கிற மாதிரி கலந்துட்டு இதுக்கப்புறம் நாம வந்து பாகு, அதாவது நான் 80 கிராம் கருப்பட்டி எடுத்திருக்கேன். அந்த கருப்பட்டியை வந்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊத்தி நல்லா கரைச்சு, அதாவது கொதிக்க விட்டு அதை வடிகட்டி வச்சிருக்கேன். அந்த கரைச்சி எடுத்து வச்ச பாகை வந்து இந்த கலந்து விட்ட இந்த மாவுல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம பிசைஞ்சு, அதாவது கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு என்ன பதம் வேணுமோ அந்த பதத்துக்கு நம்ம பிசைஞ்சுக்கிறோம். இப்ப நான் கொழுக்கட்டையா பிடிச்சு முதல்ல ஒரு தட்டுல வச்சுட்டு, அதுக்கப்புறம் இதை வந்து ஏற்கனவே தண்ணி வந்து கொதிக்க வச்சிருக்கேன். ஸ்டீமர்ல வச்சு இப்ப நம்ம வந்து இதை வேக வச்சு எடுக்க போறோம். இந்த கொழுக்கட்டை வேகிறதுக்கு 8ல இருந்து 10 நிமிஷம் போதும். தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு தீய கம்மி பண்ணிருங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வேக வச்சீங்கன்னா நல்லா வெந்துரும், அதாவது சீக்கிரமே வெந்துரும். இது வந்து கார்த்திகை தீபத்துக்கு ரொம்ப ஸ்பெஷல் தென் மாவட்டங்கள்ல. இதை நீங்களும் செஞ்சு பாருங்க. இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதாவது பாரம்பரிய முறையில இது நம்ம பண்றோம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு ரெடி ஆயிருக்கு. இந்த வாசனை, அதாவது பொதுவா இந்த சீனி சேர்த்து பண்ற கொழுக்கட்டையை விட கருப்பட்டி சேர்த்து பண்ற இந்த கொழுக்கட்டை ரொம்பவே வாசனையா ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது தேங்காய், நெய் எல்லாமே சேர்த்து பண்றோம். சுக்கு பொடி, ஏலக்காய் பொடி எல்லாம் சேர்த்து பண்றதால இது ரொம்ப சுவையானது, அதே சமயம் ஆரோக்கியமானது கூட. இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு அதை லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல ரெசிபியோட நம்ம அடுத்து சந்திக்கலாம். நன்றி.